ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட்ல நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறனால ஹார்ட் அட்டாக் வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறனால ஹார்ட் அட்டாக் வரும்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபோ ரிசர்ச்சோ இல்லை. பட் இதோட அசோசியேஷன், இதோட தொடர்புடையது இருக்குது. லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் லைக் லேட் நைட்டில் தூங்குறவங்களா இருக்கலாம், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஜங்க் ஃபுட் ஓவர் எடுக்கிறவங்களா இருக்கலாம். இதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குள்ள ரிஸ்க் அதிகமாக இருக்குது. பட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வரும்னு எந்த வகையான ப்ரூஃபோ ரிசர்ச்சோ இல்லை. இதை தவிர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யார் எடுத்தால் நல்லதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள இருக்கவங்க, ஆர்எல்ஸ் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் ஜிம்முக்கு போகிறவங்க, ஆர்எல்ஸ் மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க, கொஞ்சம் லேசியாக வீக்காக இருக்கவங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எடுக்கிறது நல்லது. இதை தவிர்த்து கம்பல்சரி நார்மல் அடல்ட் பர்சன் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்கிப் பண்ணுறது அவங்களோட ஓன் சாய்ஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.